ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். ஃபைனலாக யமஹாவோட RX100 அப்படிங்கிற இந்த ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யமஹா. ஸோ இந்த RX100 அப்படிங்கிற இந்த ஒரு 100cc மோட்டார் சைக்கிள் வரப்போகுதா, இல்லாட்டி 150ccயில் RX மாடல் வரப்போகுதா, என்ன கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்சு கொடுக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு சின்ன வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்கில் எந்த பைக் பிடிக்குங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா இந்தியாவில் அப்கமிங் பார்த்தீங்கன்னா XSR அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. XSR 125 அப்படிங்கிற ஒரு 125cc மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போறாங்க. பட் இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்குக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா RX100 அப்படிங்கிற இந்த ஒரு ரொம்ப லெஜெண்டான ஒரு வேற லெவலான ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய RX100 அப்படிங்கிற இந்த ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆனா RX150 அப்படிங்கிற 150cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டிசைன்ல வரப்போகுது. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க பாக்குற இந்த டிசைன் தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுக்க போறாங்க. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் உங்க எல்லாருக்கும் தெரியும் RX100. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் இருக்க போகுது. ஆனா அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல் இல்லாம இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்கா இருக்கட்டும், இந்த பைக்கோட டிசைனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா RX100ல என்ன மாதிரி இருந்ததோ அதே டிட்டோவா வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா RX100ஓட ஒரு ஆனிவர்சரி எடிஷன் இந்த மாதிரி கூட வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ RX150 அப்படிங்கிற ஒரு நியூ 150cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,40,000 இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ 1,40,000 அப்படிங்கிறது அதுவும் ஒரு 150cc RX100 அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெஸ்டா இருக்குங்க. RX150 தான் வரப்போகுது. பட் RX100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் நேமா போச்சு. என்ன சொன்னாலும் RX100 அப்படின்னம்னா ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு RX100 வரப்போகுது. எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் சர்க்குலர் ஹெட்லாம்ப் தான் இருக்க போகுது. ஹாலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் டெயில் லேம்பும் ஹாலஜன் பல்பில் தான், இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான். ஸோ நீங்கள் RX100ல எப்படி இருந்ததோ அதே தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 149.7cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஏர் கூல்டாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏர் கூல்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய பெஸ்டான இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா 14 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு வந்து 11 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சைட் ஸ்லாங் எக்ஸாஸ்ட் வந்து கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி நமக்கு அந்த பைப் மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்ட்ரெயிட்டா, ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு ரெட்ரோ ரோஸ்டர் மாதிரி இருந்தாலும் நமக்கு அந்த RX அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியர்ல ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போறாங்க. மோனோ ஷாக் கிடையாது, ஷாக் அப்சர்வர் கொடுக்க போறாங்க. ஃபிளாட்டான சீட் இருக்க போகுது. ஒரு பெஸ்டான பைக்குங்க. எனக்கு தெரிஞ்சு RX100 ஃபேன்ஸுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். RX150 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வந்து திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கு. எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1,40,000 இல்லாட்டி 1,30,000 இந்த பைக் வந்துச்சு அப்படின்னா பெஸ்டான ஒரு பைக்கா இருக்கும். இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த RX100 வந்து திரும்பவும் இந்தியாவில் லான்ச் ஆன ஒரு பாப்புலரா இருக்குமா, பெஸ்டான பைக்கா இருக்குமாங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.